ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி டின்னருக்கு குயிக்காகவே வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுட்டு ஒரு முக்கியமான டிஷ் பண்ண போகிறேன். அது என்னென்னா பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். மார்னிங் ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன்னா ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. சரி, மறுபடியும் நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயமும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம், ஆறிட்டுருக்கட்டும்னு பார்த்தா அந்த கடுகில் ஏகப்பட்ட கடலைப்பருப்பு கிடக்கு. அதை அப்படியே என்னோடய கையவே ஜல்லடையாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சலித்து எடுத்தாலும் எண்ணெயும் மீறி 2 கடலைப்பருப்பு உள்ளே கிடக்கு. நான் அசால்ட்டாக நின்று ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னமோ கிராக்கர்ஸ் மாதிரி பட்டார் பட்டார்னு வெடித்து கை மேலெல்லாம் உழுவுது, பயங்கர சூடு. ஒரு சிலருக்கெலாம் ஊறுகானாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெலாம் வெறும் ஒயிட் ரைஸும் ஊறுகாய் மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த காய்கறி சாப்பிட தான் கஷ்டமாக இருக்குமே தவிர ஊறுகாவும் ஒயிட் ரைஸும் கொடுத்தாங்கன்னா கம்முன்னு சாப்பிட்டுப்பேன். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தான். ஆனால் ஒயிட் ரைஸ் நல்லா சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு வேளை எல்லாத்துக்கும் பிடிச்சி எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த டைம் செய்யும்போது நிறையா செய்யணும். இல்லைன்னா நமக்கு மட்டும் செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கணும்.